வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. செந்திலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போற மீனா கடையவே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இத பார்த்துக்கிட்டே இருக்க கதிர், அண்ணி இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு ஒரு புது சர்ட் வேணும். அதுக்கு எதுக்கு இவ்ளோ மண்டைய உடைச்சுக்கிறீங்க? அப்படின்னு கதிர் சொல்றாரு. நாம இங்க வந்து எம்பட்டு நேரம் ஆச்சுன்னு மீனா கேட்கறாங்க. 1½ மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிறாரு கதிரு. சரி, இந்த 1½ மணி நேரத்துல ஏதாவது ஒரு சட்டை எடுத்து, இது என் அண்ணனுக்கு நல்லா இருக்கும்னு நீ காமிச்சியா? அப்படின்னு மீனா கேட்க, இல்லங்கிறாரு கதிரு. அப்ப நீ பேசக்கூடாது. பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்கறாங்க மீனா. இப்ப என்ன? நான் சட்டை செலக்ட் பண்ணணும் அவ்வளவுதானே? இப்ப பாருங்கங்கிற கதிரு. அண்ணே, அந்த 4வது ரோல அந்த பச்சை சட்டை இருக்குல்ல, அத குடுங்கண்ணேங்கிறாரு. அத கையில வாங்குற கதிரு, அண்ணி இது எப்படி இருக்குன்னு கேட்க, இதே மாதிரி சட்டை தானே சரவணி மாமா நிச்சயத்துக்கு வாங்கி நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி போட்டீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா இதே கலர் தான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த கலர் ஓகேவான்னு வேற ஒரு ரெட் ஷர்ட் எடுத்து குடுக்குறாரு சேல்ஸ் பர்சன். அண்ணி இது எப்படி இருக்கு? பிரைட்டா, சூப்பரா அப்படின்னு கதிர் கேட்க, விளையாடுறியா கதிரு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஏன் நீ அண்ணனுக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு கதிர் சொல்ல, உன் அண்ணனுக்கு எந்த கலர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது இங்க விஷயம் கிடையாது. ஆனா நாம இப்போ இன்டர்வியூவுக்கு தான் ஷார்ட் எடுக்க வந்திருக்கோம். இதெல்லாம் கோவில் திருவிழா, கல்யாணத்துக்கு, விசேஷத்துக்கு இதுக்கெல்லாம் போடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படி சொல்றீங்க. இப்ப பாருங்க எப்படி சட்டை எடுக்கிறேன்னு. இது எப்படி இருக்குன்னு ஒரு லைன் ஷர்ட் எடுத்து காட்டிக்கிறாரு கதிர். கதிர் பெருமையா காட்ட, அத கையில வாங்குற மீனா, சூப்பரா இருக்கு. இத போட்டுக்கிட்டு உங்க அண்ணன் ஒரு கிரேட் மேஜிக் ஷோ பண்ணாருன்னு வச்சுக்கோ, தரமா இருக்கும்னு பயங்கரமா நக்கல் அடிக்கிறாங்க. ஏன்னா அது கிளவுன் போடுற ஷர்ட் மாதிரி தான் இருக்கு. ஆள பாரு நீ அப்படின்னு கதிர கைய நீட்டி திட்ட, என்ன நீ நீங்க பேசாம இருந்தா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. நான் செலக்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கதிர் அப்பாவியா கேட்க, நீ செலக்ட் பண்ண லட்சணம் அந்த மாதிரி இருக்கு. உங்க வீட்ல யாருக்குமே ஃபார்மல்ஸ்னா என்னன்னே தெரியாதா? உனக்கு கூடவான்னு நொந்து போய் கேக்குறாங்க மீனா. தெரியும் தெரியும், காலேஜுக்கெல்லாம் அதானே போட்டுட்டு போறோம். ஆனா நீங்க என்ன மாதிரி ஃபார்மல்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. விளக்கமா சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தேடலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, வேணாம்ப்பா உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நானே தேடிருவேங்கிறாங்க மீனா. ஆமாமா, நீங்க சட்டைய தேடுங்க. வீட்ல உங்கள நேரமாச்சுன்னு தேடுவாங்க அப்படின்னு கதிர் அசால்ட்டா சொல்ல, பயந்து போற மீனா, ஆமால்ல ராஜிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருவோம் அப்படின்னு போன் எடுக்க, சீக்கிரம் சொல்லுங்கங்கறாங்க கதிரும். கிச்சன்ல கோமதி, ராஜு, மயிலு 3 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மொபைல் ரிங் ஆக மீனா தான் கூப்பிடுறான்னு ராஜியோட கையில இடிக்கிறாங்க மயிலு. அக்காவா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ராஜு போன் ஆன் பண்ணி, அக்கா சொல்லுங்கன்னு கேட்க, ராஜு குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சலா கேக்குறாங்க மீனா. ஷாக் ஆகுற ராஜி, பாசம்லாம் பலமா இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு மீனா சொல்ல, சொல்லுங்கக்காங்கிறாங்க ராஜி. பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்காங்கங்கிறாங்க ராஜி. அப்ப நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்கன்னு மீனா சொல்ல, சரிங்கிறாங்க ராஜி. என் புருஷர் இருக்காரே, என் புருஷரு, அவர்கிட்ட ஃபார்மல் ஷர்ட் ஒண்ணு வாங்க சொன்னேன். அந்த கூறுகிட்ட மனுஷன் கடைசி வரையிலும் வாங்கவே இல்ல. அவங்க அப்பா, அதான் நம்ம மாமனாரு, காசு குடுக்கலையான்னு ராஜி சொல்ல, இந்த பக்கம் கதிருக்கு சிரிப்பு வருது, அந்த பக்கம் ராஜி சிரிச்சிடுறாங்க. அதுக்காக அவருக்குன்னு ஒரு ஷர்ட் வாங்க கடைக்கு வந்திருக்கேன். கூட கதிரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். புதுசா வாங்க போறேன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க வீட்ல. அதனால நாங்க வர்ற வரைக்கும் நீ எதையாவது சொல்லி சமாளி. நாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறோம்னு மீனா சொல்ல, எப்ப வருவீங்கன்னு கேக்குறாங்க ராஜி. ஆ ஒரு நிமிஷங்கிற மீனா, அண்ணா கடை எத்தனை மணிக்கு மூடுவீங்கன்னு கேக்குறாங்க. 8:30 மணிக்கு மூடுவோமான்னு அவரு சொல்ல, நாங்க 8:30 மணிக்கு கிளம்பிடுவோங்கிறாங்க மீனாவும். சரி நான் பாத்துக்கிறேன்னு ராஜி போனை வைக்க, ஓகேன்னு போனை வச்சிடுறாங்க மீனாவும். கதிர் ஒரு மாதிரி கிண்டலா மீனாவை பாத்துக்கிட்டு இருக்க, என்ன சட்டை பாருங்கறாங்க மீனா. ஆமா என்னடி பாத்துக்க போறேன்னு கோமதி ராஜு கிட்ட கேக்குறாங்க. அது மீனாக்கா வர லேட் ஆகுமா அப்படின்னு ராஜு சொல்ல, என்னன்னு கேக்குறாங்க கோமதி. அவங்களுக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் அத்த, ஒரு 8:30க்கு தான் கிளம்ப முடியுமா, அததான் சொன்னாங்கன்னு ராஜு சொல்ல, அதாவது சொல்லதான் உனக்கு ஃபோன் பண்ணாளா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாங்கிறாங்க ராஜு. ஏண்டி அத எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாளா? அவளுக்கு நீ மாமியாரா இல்ல நான் மாமியாரா அப்படின்னு உரிமை கொடி ஏந்துறாங்க கோமதி. ஆ அவங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்களாம். லைன் போகல போல இருக்கு, அதான் எனக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, அதானே பார்த்தேன். கவர்மெண்ட் வேலைன்னா 5 மணிக்கெல்லாம் பைய தூக்கி தோல்ல போட்டு வந்துருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ என்னன்னா ராத்திரி பகலுமா வேலை பாக்குறா? வாயெல்லாம் வீட்ல தான் போல, வேலை செய்யற இடத்துல யாரு என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருப்பா போல இருக்கு. அதான் எல்லா வேலையும் இவ தலையிலேயே கட்டி விடுறாங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஆமா கதிர் தம்பிய காணோம், வேலைக்கு போயிருக்காங்களான்னு மயிலு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு ராஜு சொல்ல, சாப்பாட்டுக்கு வந்துருவாங்கல்லன்னு கேக்குறாங்க மயிலு. வந்துருவாங்கன்னு ராஜு சமாளிச்சுக்கிறாங்க. ஆ அத குடுங்க குடுங்கன்னு ஒரு லைட் எல்லோ கலர் ஷர்ட்ட கையில வாங்குற மீனா, இது எப்படி இருக்குன்னு கதிர்கிட்ட கேக்குறாங்க. சூப்பர் நல்லா இருக்கு நீ, நல்லா இருக்கு
அப்படின்னு கதிர் சொல்ல மீனா உதட்ட பிதுக்குறாங்க. என்னன்னு பார்த்து இது கரையா இருக்குங்கிறாங்க. ஐயையோ! இவங்க இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க போல இருக்கே! அப்படின்னு சலிச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு கதிரு. சக்திவேல் வீட்ல அவரு தன்னோட ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு தலையில கைய வச்சுட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பா அப்பான்னு 2, 3 தடவ குமரவேல் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கு வராரு. என்னப்பா ரூம்குள்ளேயே இருக்கீங்க? நீங்க வெளிய வரமாட்டேங்கிறீங்க. மில்லுக்கு வேற வரலன்னு சொல்றாரு குமரவேல். நான் வந்து என்னடா பண்ண போறேன்? வட்டிக்கு விடுறவன். எனக்கு மில்லுல என்னடா வேலைன்னு சக்திவேல் கேக்குறாரு. அப்பா என்னப்பா இன்னும் அந்த திமிர் பிடிச்சவ பேசலாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அவ சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குங்கிற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு குமரவேல் சொல்ல மனசு நொந்து போய் அண்ணங்கிட்ட சொன்னேன். அவரு என்னடா பண்ணியிருக்கணும்? வெளிய வந்து அவங்கிட்ட நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கணும்டா. செவில்லயே ஒண்ணு விட்டுருக்கணும்ல. அத விட்டுட்டு என்ன அடிக்கிறாருடா. இதெல்லாம் சரியில்ல குமாரு. பெருசா என்னமோ நடக்க போகுது. அதோட அறிகுறி தாண்டா எல்லாமே. முதல்லயாச்சும் வீட்ல பொம்பளைங்கள தான் நம்பக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்பதான்டா என் அண்ணனையே நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேங்கிறாரு சக்திவேல். அப்பா, பெரியப்பா அவரு ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டாருப்பா. மத்தபடி உங்க மேல அவருக்கு நல்ல பாசம்தான்ப்பா. அப்படின்னு குமரவேல் சொல்ல, போடா போடா பைத்தியக்கார பயலே. எல்லாத்தோட ஒசந்தது புள்ள பாசம்தான். நாளைக்கே அவரோட பொண்ணு வந்து கண்ணீரும் கம்பளையுமா நின்னுச்சுன்னு வச்சுக்க, அவ பக்கம் தாண்டா பேசுவாரு எங்க அண்ணன். சொத்தெல்லாம் வேற இன்னும் பாகம் பிரிக்கலன்னு சக்தி யோசிக்க, குமரவேல் அப்பாவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டா அந்த பாண்டியம் அவள கல்யாணம் பண்ணணும்னு சொன்னியே, அத பத்தி இன்னும் எதுவும் முடிவு பண்ணலையான்னு பையன்கிட்ட கேக்குறாரு சக்திவேல். ஓகே தான்ப்பா, ஆனா அதை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. குமரவேல் சொல்ல, ஏண்டா இவ்ளோ பெருசு வளர்ந்துருக்கியே, எல்லாமே நானே சொல்லி கொடுக்கணுமா உனக்கு? நம்ம வீட்ல இருந்து உன் தங்கச்சி மனச மாத்தி பாண்டியன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனான்ல, அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுடா. கல்யாணம் மட்டும்தான் பாண்டிய மாமன் எப்படி பண்ணானோ அப்படி பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் பாண்டிய மாவ சந்தோஷமாவே வாழக்கூடாது. தினம் தினம் அவ செத்து செத்து வாழணும்டா. அவ இங்க அழுவுற சத்தம் பாண்டியன் வீட்ல கேட்கணும். அவன் வீட்ல ஒரு பய நிம்மதியா இருக்க கூடாது. என் தங்கச்சி எப்படி கொடுமைப்படுத்துறான் பாருன்னு கதிர் உன்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்பா இன்னொரு வாட்டி அவளை என் தங்கச்சின்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கு அவ உன் தங்கச்சி தான். அந்த நினைப்புல எல்லாரும் அவகிட்ட சண்டை போடணும். அவ வாழ்க்கை நாசமா போகணும். வெளிய சொல்லலைனாலும் அத பார்த்து பார்த்து எங்க அண்ணன் வருத்தப்படணும். அதெல்லாம் நான் பார்க்கணும், சந்தோஷப்படணும். ஒரே கல்ல 2 மாங்கா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீ மட்டும் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணுனேன்னு வச்சுக்க, 2 மாந்தோப்பையே அடிச்சிரலாங்கிறாரு சக்திவேல். அப்பா இதெல்லாம் குமரவேல் சொல்லிட்டு இருக்கும்போதே, ஏங்க என்னங்க மாந்தோப்பு வாங்க போறீங்களா? அப்படின்னு கேட்டுக்கிட்டே மாறி அங்க வர்றாங்க. என்ன அப்பனும் புள்ளையும் என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே வந்தியான்னு சக்திவேல் கேக்குறாரு. ஆமா, நீங்க ராணுவ ரகசியம் பேசுறீங்க. நான் வந்து ஒட்டு கேட்கறதுக்கு எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க அப்படின்னு மாறி நக்கலா சொல்ல, ஏய் நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். இப்பெல்லாம் வாய் ரொம்ப துளுத்து போச்சு. ஓவரா நக்கலா வேற பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சக்திவேல் மாறிக்கிட்டே சொல்றாரு. இப்ப நான் என்னங்க பேசுனேன்? நீங்க கேட்டதுக்கு தானே பதில் சொன்னேன். அம்புட்டுதான் அப்படிங்கிற மாதிரி. சரி அத விடுங்க. இப்ப சாப்பிட வர்றீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. போ போ போய் எடுத்து வை வர்றோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மறுபடியும் மாந்தோப்பு வாங்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மாறி. போய் சாப்பாட்டை எடுத்து வை போ அப்படின்னு சக்திவேல் அழுத்தமா சொல்ல, போறேன் போறேன்னு சொல்லிட்டு மாறி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு பாண்டியன் கடைய மூடிட்டு வர அவரோட பரிவாரங்கள் பின்னாடியே வர்றாங்க. வாங்கப்பான்னு அரசி சொல்லிட்டு நிமிர்ந்து உட்கார்றாங்க. கோமதின்னு பாண்டியன் கூப்பிட, இதோ வந்துட்டேங்கன்னு கோமதி வந்துடுறாங்க. என்னப்பா அரசின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்கப்பவே, என்னங்க இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல கோமதி, கடை தெருமுனையில இருக்க கோவில்ல திருவிழா. அதான் கடைய அடைச்சிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க திருவிழானா ஜனங்க அதிகமா வருவாங்க. கடையில வியாபாரம் நல்லா தானே நடக்கும் அப்படின்னு கோமதி கேட்க, ஏன் ஒரு நாள் நான் சீக்கிரமா வந்தது உனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு பழனி கேக்குறாரு. அதுன்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே, அது கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கம்மா. அப்புறம் தேவையில்லாம நம்ம கடைக்கு வந்து தகராறு பண்ணுவாங்க. அதனாலதான் அப்பா கடையை மூட சொல்லிட்டாருன்னு விளக்கம் கொடுக்கறாரு செந்தில். ஏன் கோமதி, தொட்டதுக்கெல்லாம் அந்த சரக்கடிக்கிற பக்கம் மனுஷ மக்களுக்கு எங்க இருந்துதான் வந்ததுன்னே எனக்கு புரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா ஆமாங்கிறாங்க கோமதி. சரக்கடிக்கிறத பத்தி யார் பேசுறாங்கன்னு பாத்தியா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும்னு பழனி சொல்ல, பாண்டியன் அவரை முறைக்கிறாரு. மாமா கம்முன்னு இருங்க மாமாங்கிறாரு சரவணன். சும்மா எப்ப பார்த்தாலும் அப்பாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சரவணன் மாட்ட, ஓ சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க, நான் அமைதியா இருக்கேன் வாயை முடிக்கிறேங்கிற மாதிரி சரவணன் கிட்ட சைகையில சொல்றாரு பழனி. சரி கோமதி, இத கொண்டு போய் உள்ளர வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எந்திரிக்க, மீனா எங்கன்னு கேக்குறாரு செந்தில். போன் பண்ணாலும் எடுக்கல, இன்னும் வரலையான்னு அவரு கேக்க, அது அக்கா ஆபீஸ்ல ஏதோ ஆடிட்டிங் மாமா அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்கும் போதே, சொல்லவே இல்லையேங்கிறாரு செந்தில்.
பிஸியா இருந்ததுனால சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்லயும் சொல்ல சொன்னாங்க. அப்படின்னு ராஜு சொல்ல, கோமதி எங்க உன்னோட 3வது புத்திரன்னு கேக்குறாரு பாண்டியன். வேலைக்கு போயிட்டானாக்குன்னு அவர் கேட்க, ஆமாங்கங்கறாங்க கோமதி. கையில பேக்கோட வேகமா வந்த மீனா சடன் பிரேக் போட்டு அப்படியே வாசப்படிக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன் நீ நின்னுட்டீங்க? உள்ளார போக வேண்டியதுதானேன்னு கதிர் சொல்ல, இல்ல அவரு வர்றதுக்குள்ள சீக்கிரமா வந்துடணும்னு அவசர அவசரமா செலக்ட் பண்ணேன். அப்படின்னு மீனா சொல்ல, யாரு நீங்க? அவசர அவசரமா செலக்ட் பண்ணீங்களா? கடையவே கலைச்சு போட்டீங்க அப்படின்னு கதிர் கிண்டல் பண்றாரு. வழக்கமா இதை விட கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுத்துப்பேன். இன்னைக்கு மாமா வர்றதுக்குள்ள வந்துடலான்னு வேக வேகமா செலக்ட் பண்ணேன். ஆனா நம்ம வர்றதுக்குள்ள மாமா வந்து உட்கார்ந்துருக்காரே. இப்ப என்ன செய்யறது, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மீனா கவலைப்பட்டுட்டு இருக்க. இதோ வந்துடுறேன்னு எழுந்திருக்கிற பாண்டியன் வாசல பாத்துறாரு. அப்ப உள்ளர வர்ற மீனாவையும் கதிரையும் பார்த்துட்டு, வா கதிரு வாமா, என்ன 2 பேரும் ஒண்ணா வர்றீங்க? நீ என்னடா வேலைக்கு யூனிஃபார்ம் போடாம போயிட்டு வந்திருக்கிற? அப்படியும் போலாமான்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு பழனி. இல்ல, நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, அண்ணி கூட துணி கடைக்கு போனேன் அப்படின்னு கதிர் போட்டு உடைச்சிடுறாரு. என்ன துணி கடைக்கு போனீங்களா? ஏன்பா, ஏதோ ஆபீஸ்ல ஆடிட்டரிங்ல ராஜு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாமா அது வந்து அப்படின்னு மீனா தடுமாறிட்டு இருக்க. எதுக்குடி துணி கடைக்கு போன? புடவை வாங்கவான்னு கேக்குறாங்க கோமதி. இல்ல அத்த, ஷர்ட் வாங்கினேன் அப்படின்னு மீனா சொல்ல, சட்டையா யாருக்கு? அப்படின்னு மயிலு கேட்க, செந்தில நோக்கி ஒத்த விரல நீட்டுறாங்க மீனா. இவருக்கு வாங்க நீ கதிர் தம்பியோட பொண்ணியா? அப்படின்னு மயிலு கேட்க, ஆமாங்கறாங்க மீனா. நீங்க 2 பேரும் துணி கடைக்கு ஒன்னா போனீங்களா? அப்படின்னு மயிலு தேவையில்லாம கேள்வி கேட்க, அதுல என்ன இருக்குக்கா? அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. அதானே, அது எதுக்கு இம்புட்டு ஆச்சரியமா கேக்குறீங்க? அப்படின்னு செந்தில் கேட்க, அது இல்ல, நீங்க 2 பேரும் எப்படி? அப்படின்னு தோண்டி துருவிட்டு இருக்காங்க மயிலு. பொறுப்பா, யார் யாரு போனாங்கங்கிறதெல்லாம் இப்ப விஷயம் கிடையாது. இப்ப எதுக்குப்பா இவனுக்கு சட்டை? அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது அண்ணன் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகுதுல்ல, அதாங்கிறாரு கதிரு. நீங்க தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் மீனாவே வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, குடோன்ல வச்சு பரிசு எழுத போகணும், சட்டை வாங்கி கொடுங்கன்னு கேட்டான். எதுக்குடா வீண் செலவுன்னு அவன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன்லப்பா. இவன் உன்கிட்ட சொல்லவே இல்லையா அத? இல்ல, எங்க அப்பா காசு கொடுக்கல, நீ சட்டை வாங்கி கொடுன்னு எதுவும் உங்ககிட்ட கேட்டானா? அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஐயையோ, அப்படிலாம் எதுவும் சொல்லல மாமான்னு மீனா சொல்ல, அப்புறம்னு கேக்குறாரு பாண்டியன். அவரு எதுவும் சொல்லல, நானா தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்னப்பா மீனா நீ, அதான் அம்புட்டு சட்டை வச்சிருக்கான்ல, அதுல ஏதாவது ஒண்ண போட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல மாமா இவர்கிட்ட ஃபார்மல்ஸ் எதுவும் பெருசா இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அதான் கலர் கலரா அம்புட்டு சட்டை வச்சிருக்கான்ல, நீ சொல்றதும் கண்டிப்பா அவங்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா ஃபார்மல்ஸ்னா அது வேறப்பா அப்படின்னு அரசி சொல்றாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க புருஷனுக்கு பொண்டாட்டி சட்டை வாங்கி கொடுக்கறா, அத உட்கார்ந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணணுமா? ஏமா அந்த சட்டைய காட்டுமா அப்படின்னு கோமதி கேட்க, சட்டையை எடுத்து நீட்டுறாங்க மீனா. பாக்ஸ ஓபன் பண்ணி பழனி கிட்ட கொடுத்து, வெட்டியா தானே நிக்கிற, புடிடான்னு கொடுக்குறாங்க கோமதி. சட்டை பாக்குற கோமதி, ஹை நல்லா இருக்குடா அப்படின்னு கோமதி சொல்ல, டேய் செந்திலே, இந்த கலர் உனக்கு நல்லா எடுப்பா இருக்கும்டா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. பிரைஸ பாக்குற கோமதி, 200 ரூபா தான் ஏங்க, 200 ரூபா தான் போட்டிருக்கு, ஒரு பரீட்சை எழுத போறதுக்கு 200 ரூபா செலவு பண்ண கூடாதா அப்படின்னு கோமதி சொல்ல, மீனாவுக்கு ஷாக் ஆயிடுது. கதிர பாக்குறாங்க. என்னது, இந்த சட்டை 200 ரூபா தானா? பரவாயில்லையே, ஏன்பா மீனா, எந்த கடை அது? இனிமே ஏதாவது விசேஷம்னா அந்த கடையிலேயே போய் எடுத்துடலாம் போல இருக்கே அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. ஆத்தா மகமாயி, என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க மீனா. கோமதி அந்த சட்டையை கொடு அப்படின்னு வாங்கி பாக்குற பாண்டியன், 2000-மா அப்படின்னு அதிர்ச்சியாகி மீனாவை பாக்குறாரு. ஏய், கண்ணை எப்படி வச்சு பார்த்த? 200 ரூபாங்கிற, 2000 ரூபா போட்டிருக்குங்கிறாரு பாண்டியன். கோமதி அதிர்ச்சியை காட்ட கூட நிக்கிற பழனியும் பயங்கர அதிர்ச்சியை காட்டுறாரு. சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு மீனா மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. 2000 ரூபாயான்னு மனசுக்குள்ள ஆச்சரியப்பட்டுக்கிறாரு செந்தில். வீட்ல ஆளாளுக்கு ஒரு ரியாக்ஷனை காட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, 2000 ரூபாயா போட்டிருக்கு அப்படின்னு தடுமாறுற கோமதி பாண்டியன் பார்க்கவும், அது என்னமோ கொஞ்ச நாளா சின்ன எழுத்தெல்லாம் தெரியல, டாக்டரை பார்க்கணுமாடா அப்படின்னு சமாளிச்சுக்கிறாங்க. என்னைக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு நீ டாக்டரை பார்க்க வந்திருக்கிற? இப்படியே ஒவ்வொரு வியாதியா சேர்த்து வச்சுக்கிட்டே இரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு டாக்டர் கிட்ட வந்து மொத்த வியாதியும் சொல்லி லட்சக்கணக்குல ஒப்பிக்க போற. முதல்ல உடம்புக்கு வைத்தியத்தை பாரு, ஏண்டி இப்படி இருக்க அப்படிங்கிற பாண்டியன் டக்குனு ஞாபகம் தர, ஏன்பா மீனா, என்னப்பா இது 2000 ரூபாய் அந்த சட்டை அப்படின்னு கேட்க, ஆமா மாமான்னு நிதானமா சொல்றாங்க மீனா. ஏன், என்ன இதுல தங்கத்துல கிங்கத்துல சருகை கருகை வச்சிருக்கானா இதுல அப்படின்னு பாண்டியன் கேட்க, தங்கம் விக்கிற விலையில 2000 ரூபாய்க்கு தங்க ஜருகை இழைச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். ஏன் மச்சான் நீங்க அப்படின்னு சலிப்பா சொல்றாரு பழனிவேல். டேய் நீ வாய மூடுறாங்கிறாரு பாண்டியன். என்னப்பா இது, எதுக்குப்பா இம்புட்டு விலை பாண்டியன் கேட்க, மாமா அது பிராண்டட் ஷர்ட்டுங்கிறாங்க மீனா.
அப்படின்னா அப்படின்னு அவரு கேட்க, அதான் அந்த ஷர்ட்ல கம்பெனியோட பேர் போட்டுருப்பாங்க மாமா. அப்படின்னு மீனா சொல்ல, இது என்னப்பா கதையா இருக்கு? அவன் கம்பெனி பேர அவன் போட்டிருக்கிறான். அதுக்கு எதுக்குப்பா நம்ம இம்புட்டு காசு அள்ளி குடுக்கணும்? அப்படின்னு பாண்டியன் கேட்க எல்லாரும் முழிக்கிறாங்க. அது அப்படிதான்ப்பா. பிராண்டட் ஷர்ட்னா கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும். 3000, 4000த்துக்கெல்லாம் சில இடத்துல விக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேங்கிறாரு சரவணன். எலேய், அவன் 3000த்துக்கோ 4000த்துக்கோ வித்துட்டு போறாங்கிறேன். நம்ம எதுக்குடா வாங்கணும்? எலேய், நாம எப்பவும் சட்டை தப்பம் இல்லடா. நம்ம ஞானசேகர் டெய்லர். அவரு கூட தான் அவர் கடை பேர காலருக்கு பின்னாடி போட்டு வச்சிருக்கிறாரு. அதுக்கு தனியாவா காசு வாங்குறாரு? தையல் கூலி மட்டும் தானே வாங்குறாரு? அப்படின்னு பாண்டியன் ரொம்ப நிதானமா யோசிச்சு கேக்குறாரு. அண்ணி அண்ணனுக்கு வாங்கி குடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கதிர் கேக்குறாரு. கதிர முறைக்கிற பாண்டியன், "எலை நீ உன் வேலைய பாத்துக்கிட்டு போடா. சும்மா கோளாறு சொல்ல வந்துட்டான். எலை செந்திலு நீ போடா. போய் உள்ளார போய் உன் சட்டை 2 எடுத்துக்கிட்டு வாடா. எலை தீபாவளிக்கு பொங்கலுக்கு எடுத்துட்டு வந்தோம்ல அந்த சட்டைய எடுத்துக்கிட்டு வாடாங்கிறாரு பாண்டியன். அது எதுக்குப்பான்னு செந்தில் கேட்க, போய் எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காம செந்தில் உள்ளார போறாரு. ஏன்பா மீனா இத பிரிச்சு பார்க்கலாமான்னு பாண்டியன் கேட்க, ஊங்குறாங்க மீனா. பிரிச்சு பாருங்க மாமான்னு அவங்க சொல்ல, பாண்டியன் பிரிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள செந்தில் 2 சட்டையும் கொண்டு வந்து அவரோட ரைட் ஹேண்ட்ல வைக்கிறாரு. வாங்கிட்டு வந்த ஷர்ட்டை லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு 2யும் தூக்கி தூக்கி பாக்குற பாண்டியன், எனக்கும் 2ம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. நீயே பார்த்து சொல்லுப்பா 2க்கும் என்ன வித்தியாசம்னு. இல்லப்பா எனக்கு புரியல. எனக்கு சொல்லி புரிய வையுங்கிறேங்கிறாரு பாண்டியன். இப்ப எதுக்கு இவ தப்பு பண்ணா மாதிரி பேசுறீங்க? ஒரு சட்டை தானே வாங்கினா. விடுங்களேன் அப்படிங்கிறாங்க கோமதி. ஏய் இவ ஒருத்தி இப்ப சட்டை வாங்குனதா தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இம்புட்டு காசு கொடுத்து வாங்குனீங்கன்னு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சட்டை துணி எடுத்தது எவ்வளவு தெரியுமா? 2½ மீட்டர் ரூ. 200 தான். தையல் கூலி ஒரு ரூ. 150. மொத்தத்துக்கே ரூ. 350ல முடிஞ்சது இது. ரூ. 350 எங்க இருக்கு? ரூ. 2000 எங்க இருக்குன்னு ஏகப்பட்ட கேள்வி கேக்குறாரு பாண்டியன். மாமா நான் எப்பவுமே இப்படி செலவு பண்றது இல்லையே மாமா. எப்பவாவது தானேங்கிறாங்க மீனா. என்னப்பா நீ எப்ப பண்ணாலும் டாம் டோம்லாம் செலவழிக்க கூடாதுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல மாமா அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க, கொஞ்சம் நல்லா போகணும்ல. மீனா சொல்ல, ஏன்பா மீனா வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க எல்லாம் என்ன துணி போட்டிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் ஆள் எடுக்க மாட்டாங்கப்பா. மண்டையில என்ன இருக்குன்னு பார்த்து தான் எடுப்பான். இங்க பாருப்பா, திறமையா அறிவில்லாதவன் தான் இந்த மாதிரி விலை கூடின சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போய் ஆளை ஏமாத்துவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல நொந்து போறாங்க மீனா. விடுங்களேன், எதுக்கு இவ்வளவு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, வீட்டுல இருக்க யாருக்குமே பணத்தோட அருமை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி செலவழிக்கிறீங்கன்னு கேட்டா, ஏன் சம்பாத்தியத்துல தானே செலவு பண்றேன், நீங்க யார் அதை கேக்குறதுக்குங்கிற கேள்வி மட்டும் வந்துருது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் அப்படிலாம் இப்ப கேட்கவே இல்லையே மாமா அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பாவே சொல்றாங்க மீனா. இப்ப இல்லப்பா, இதுக்கு முன்னாடி கேட்ட புள்ளதானே நீயே. இங்க பாருப்பா மீனா, உன் காசோ என் காசோ எல்லாமே கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நொந்து போறாங்க மீனா. இதோ பாருப்பா, காசு இருக்கிறவன் தாராளமா செலவழிக்கிறான். எப்பவுமே மனுஷ மக்களுக்கு இதே நிலைமை இருக்குமாப்பா? கொஞ்சமாவது வருங்காலத்தை பத்தி யோசிச்சு கொஞ்சமாவது சேமிக்கிற வழியை பார்க்கணும். ஏன்பா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியுதா இல்லையாப்பான்னு கேக்குறாரு பாண்டியன். தேவைக்கு செலவு பண்றதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா. தேவையில்லாம சின்ன செலவு கூட பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிற பாண்டியன் சட்டைய பாக்ஸ்குள்ள வச்சு, என்னப்பா மீனா இனிமையாவது செலவு குறைச்சுக்கமா அப்படின்னு சொல்ல, இனிமே கவனமா இருக்கேன் மாமாங்கிறாங்க மீனா. இந்தாப்பான்னு சட்டைய பாக்ஸோட நீட்டா கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வேகமா போயிடுறாங்க மீனா அங்க இருந்து. ஏன் கோமதி, எல்லா விஷயத்திலயும் பொறுப்பா இருக்கிற இந்த புள்ள காசு விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுந்து சட்டையை இழுத்து விட்டுக்கிட்டு உள்ளர போறாரு. அண்ணே நீ என்ன அமைதியாவே நின்ன? அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கதிர் செந்தில் கிட்ட கேட்க, டேய் அப்பா சொன்னது சரிதானேடா, எதுக்கு அதிகமா நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சரவணன் சொல்லப்ப, ஆ அத மயிலோட நீ தேனிலவுக்கு போறப்ப அதை யோசிச்சியான்னு கோமதி வெடுக்குன்னு கேட்டுடுறாங்க. சரவணனுக்கும் மயிலுக்கும் முகம் ஒரு மாதிரியா மாறிடுது. டேய் அவ வருத்தப்பட்டு உள்ளர போனாடா, போய் என்னன்னு பார்த்து சமாதானப்படுத்துங்கிறாங்க செந்தில் கிட்ட கோமதி. இதுக்கும் சரிங்கிற மாதிரி செந்தில் தலையாட்ட போங்கிறாங்க கோமதி. செந்திலும் கொஞ்சம் சங்கடத்தோட உள்ளர போக என்னென்னலாம் நடக்க போகுதோன்ற யோசனையில அப்படியே நின்னுட்டு இருக்காங்க கோமதி. மீதி என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.